அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். என்னோடய கஸ்டமர் தான் அவங்க குழந்தைங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்துகிட்டு 125 கிராம், சுகர் 65 கிராம் எடுத்துருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் 25 கிராம், அப்புறம் தேவையான ஏலக்காய் பொடி, மைதா மாவு 180 கிராம். நல்லா இதை சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கணும். இதில் தண்ணி பால் எதுவுமே நான் சேர்க்கல, அந்த வெண்ணெயில் மட்டும்தான் நான் பிணையிறேன். நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், ஜீனிக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் பட்டர் நம்ம போட்டோன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க இந்த மாவை ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஓவனில் வச்சு எடுக்கும்போது பிஸ்கட் நல்லா ரைஸ் ஆகும். ஸோ நான் 20 மினிட்ஸ் வச்சு தான் நான் எடுத்தேன். நான் கையிலே பால் பண்ணி நானே ஷேப் வச்சுட்டு அந்த ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு நம்மளோட முட்டையோட மஞ்சள் கருவை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் டிப் பண்ணிக்கிட்டேன், நட்ஸ் போட்டுக்கிட்டேன். அதில் 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்களே பார்த்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிட்டு வர பட்டர் பிஸ்கட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் அதை விட இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களே பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறோன்னு. ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி